இலக்கிய சாம்ராட் டாக்டர் கோவி மணிசேகரன் அவர்களின் காஞ்சி கதிரவன். பெரியதும் சிறிதுமான மலைத்தொடர் ஒரு இடத்தில் பிளவுபட்டு கிழக்கு நோக்கி போகின்றது. அது பேய் கணவாய். முதலில் குறுகிச் சென்றாலும் போக போக அது 15 அடி அகலத்துக்கு விரிந்து வளைந்து நீண்டு கொண்டே இருந்தது. கணவாய்க்குள் நுழைகின்ற போது பல்லவகுமாரன் மகேந்திரவர்மனுக்கே ஒருவித சிலிர்ப்பு கண்டது என்றால் ஏனையவர்கள் நிலைகளை அவரவர் தரத்துக்கும் தைரியத்துக்கும் ஏற்ப விரித்துரைக்க வேண்டியதில்லை. அஜந்தாவும் கௌதமியும் அடிவயிறு கலங்க நடுக்கம் கண்டனர். கால்வரை தூரம் வரை ரதமும் புறவிகளும் எப்படியோ தட்டு தடுமாறி சென்று விட்டன. அதற்கு மேல்தான் சோதனை ஆரம்பமானது. வழிநெடுக சின்ன சின்ன பாறைகளும் குழிகளுமாக தென்பட்டன. எல்லோரும் நடந்துதான் செல்ல வேண்டும், வேறு வழியே இல்லை. ஒரு சில இடங்களில் இரத்தத்தை தாக்கி கொண்டும் செல்ல வேண்டியதாக போய்விட்டது. கிழக்கிலிருந்து கணவாய் வழியே நுழைந்து வீசிய காற்று பேரிரைச்சலிட்டது. எல்லோருக்கும் பின்னால் வருகின்ற வீரன் மட்டும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டும் உடல் பதைப்பு கண்டும் நடந்து கொண்டிருந்தான். சிறு சலசலப்பு கண்டாலும் நெஞ்சில் ஒரு பதற்றம். வழியில் சிற்சில இடங்களில் முட்புதர்கள், கருவேல மரங்கள், எங்கோ அருவியின் சலசலப்பு மெல்லிய சங்கீதமாக கேட்கின்றது. கணவாயை ஒட்டி ஒதுங்கிச் செல்லும் சிற்றோடை ஒரு பத்தினி பெண்ணைப் போலவும் அதன் சன்னமான ஒலி அவளது மெட்டிச்சத்தம் போலவும் இருக்க கற்பனை செய்து கொண்டு பார்க்கின்றாள் அஜந்தா. ஓ, பத்தினி பெண், பத்தினி பெண்! அந்த அச்சத்திலும் இவ்வாறு ஒரு கற்பனை விதியை நந்து கொண்ட கலக்கம். பேயையும் காணோம், பிசாசையும் காணோம். ஒவ்வொருவர் மனத்திலும் ஒவ்வொரு விதமான பீதி. நடந்து வருகின்ற போது அஜந்தாவுடன் பேசிக்கொண்டே வந்தால் எவ்வளவு ரம்மியமாக இருக்கும். மகேந்திரவர்மன் எண்ணி பார்க்கின்றான். சூழ்நிலை அவ்வாறு பேசி வருவதற்கு மறுத்தது. அஜந்தாவும் கௌதமியும் சேலை கரை ஈரமாகாதபடி பார்த்து கொள்ள அதை சற்றே மேலே தூக்கி இடுப்பில் செருகி கொண்டு கற்களில் தாவி தாவி நடக்கின்ற போது சதங்கைகள் சிரித்தன. நல்ல அனுபவமடி உங்களுக்கு. இரு காது தூரம் வரை நடந்து சென்றதால் பெண்களின் இடுப்பு நரம்புகள் அறுபட்டன போல களைப்பு ஏற்பட்டது. அதோ கணவாய் வழி தங்கு தடையின்றி தெரிகின்றது. ஒரு பெருமூச்சு. பழையபடி ரதமும் புறவிகளும் அவர்களுக்கு உதவின. அப்பாடா என்றாகிவிட்டது. அனைவரும் வேகமாகச் சென்றனர். இந்த நேரம் சாளுக்கிய வீரர்கள் எவ்வாறு திட்டமிட்டு பின்தொடர்கின்றார்களோ, நாம் இந்த தைரியம் கொண்டு அவர்கள் ஏன் பேய் கணவாய் வழியாக வரக்கூடாது? கணவாய்க்குள் நுழைகின்ற பொழுது அவரவர் தங்கள் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொண்டது போல் இப்பொழுது யாரும் வேண்டிக் கொள்ளவில்லை. பயம் சற்று தெளிந்து விட்டது. பேய் பிசாசு என்று யாரோ கிளப்பிவிட்ட புரளியது. சரிபாதி தொலைவை அடைந்து கொண்டிருக்கையில் ஹே ஹே ஹோ ஹோ கீச் கீச் ஆய் ஓய் ஏய், எங்கிருந்துதான் எழுந்ததவோ இவ்வாறான கூச்சல்கள். அதிராத மகேந்திரவர்மனே அதிர்ந்துதான் போனான். ஏனையவர் பிரமித்து ஒடுங்கி போய் நின்று விட்டனர். தெய்வங்களை அழைக்கின்றனர். அந்த கடைசி வீரன் மலம் கண்டு போனான். ஏன் கௌதமியின் சேலையே நனைந்து போலானது. ஹேய் ஓய் ஹெய் ஓய்! அஜந்தாவின் இதயம் நின்றுவிடும் போல் இருந்தது. மார்பில் வியர்த்து கச்சையை நனைத்தது. பாறைகளின் இடுக்குகளிலிருந்து தலைகள் ஒவ்வொன்றாக எழுகின்றன. அந்த பயங்கர கூச்சல் மட்டும் ஓயவே இல்லை. அனைவருமே வாட்களை உருவிக்கொள்ளுகின்றனர். ஏறத்தாழ 100 தலைகளுக்கு மேல் எழுந்து நிற்கின்றன. கரங்களில் பல்வேறுபட்ட புதுவிதமான ஆயுதங்கள். பார்ப்பதற்கு படுவிகாரம். அந்த உருவங்களின் தோற்றம் ஆதிவாசிகளை விட மோசமான தோரணையை காட்டி பயமுறுத்துகின்றது. இடுப்பில் மட்டும் துணி, கழுத்தில் ஒரு குழந்தையின் மண்டையோட்டு மாலை, கால்களிலும் கைகளிலும் வளையல்கள், காதுகளிலும் மூக்கிலும் வெண்சங்கு வளையங்கள், இரு தோள்களிலும் வண்ண வண்ண இறகுகளான அணிகள். தலையோ பரட்டையோ பரட்டை. அருவங்கள் அல்ல, உருவங்கள் தீர்க்கமாக பொரிகின்றது. அந்த உருவங்கள் வந்தவர்களை வளைத்து கொள்ளுகின்றன. மகேந்திரவர்மன் உற்று கவனித்து யோசிக்கின்றான். வாட்களால் இவர்களை வீழ்த்தலாம். இவர்களுக்கு பின்னால் இன்னும் எத்தனை பேர் இருக்கின்றார்களோ? சாமர்த்தியம் இப்பொழுது முக்கியமல்ல, சாதுரியம். அவர்கள் காபாலிகர்களோ, பைரவர்களோ, காலமுகர்களோ, பாசுபதர்களோ அல்ல. அவர்களை மகேந்திரவர்மன் நன்றாகவே அறிவான். யார் இவர்கள்? அருகில் வந்த ஒருவன் கீச்மாச் என்று ஏதோ பேசுகின்றான். புரியவில்லை. கையில் இருக்கும் ஆயுதங்கள் பயங்கரமாக தெரிகின்றன. அவர்களுடைய கோர கண்களும் பெண்களையே மொய்க்கின்றன. மகேந்திரவர்மன்
பொறுமையாக அனைவரையும் நோக்கி புன்முறுவலை போக்கின்றான். அது நாங்கள் சண்டையிட ஆயத்தமாக இல்லை என்பதை மெய்ப்பிக்கின்றது. வாளை உரையில் இடுகின்றான். பல்லவ வீரர்கள் அனைவருமே அவனை பின்பற்றுகின்றனர். என்ன வேண்டும் என்பது போல கை சமிக்கையால் கேட்கின்றான் மகேந்திரவர்மன். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி கொண்டு நட என்பது போல் சமிக்கை செய்து ஒருவன் நெட்டித்தள்ள அனைவரும் அவர்களை தொடர்ந்து நடக்கின்றனர். தொலைந்தோம் என்று முடிவு செய்து கொண்டாள் கௌதமி. அரைக்காத தூரம் வரை நடந்தே சென்றனர். அங்கே ஒரு கிராமமே தென்பட்டது. மலை இடுக்குகளில் நூற்றுக்கணக்கான வேய்ந்த குடில்கள் வாசலில் பெண்டுகளும் பிள்ளைகளுமாக நின்று வேடிக்கை பார்க்கின்றனர். இவர்களது வரியை எதிர்பார்ப்பவர்களைப் போல் நூற்றுக்கணக்கான பயங்கர உருவங்கள் வளைத்து பிடித்து விட்டார்கள் என்பதை அறிந்த மறுகணமே ஏதோ நரபலியிட்டு அந்த மாமிசலை கொண்டு விருந்து படைக்கப் போகிறார்கள் என்கின்ற தெம்போடு கூச்சலிட்டு கூத்தாடத் தொடங்கிவிட்டனர். சுத்தமாக தொலைந்தோம் என்கின்ற முடிவுக்கே வந்துவிட்டாள் அஜந்தா. நல்ல வேளையாக வாளை பயன்படுத்தாமல் போனோம், இல்லையென்றால் மகேந்திரவர்மன் எண்ணி பார்க்கின்றான். அப்பொழுதும் அவன் நம்பிக்கையை இழக்கவில்லை. காஞ்சி காமாட்சி எந்த வழியிலாவது அருள் பாலிப்பாள். அவன் மந்திரங்களை மனதுக்குள் ஜபித்துக் கொள்ளுகின்றான். மந்திரங்கள் வீண் போவில்லை என்பது போல் எங்கிருந்தோ 2 கண்கள் மகேந்திரவர்மனை உற்று உற்று கவனிக்கின்றன. ஓ, நினைவுக்கு வந்து விட்டது. அந்த கண்கள் படபடத்துக் கொள்ளுகின்றன. கண்ணுக்குரிய உருவம் திடுமென்று நடுவே குதித்து காச்சு மூச்சு என்று சத்தமிட்டு பேச அனைவரும் அவனது காச்சு மூச்சு சத்தம் எழுப்பிய மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட பேய்களைப் போல் இப்பொழுது மகேந்திரவர்மனை கவனிக்கின்றார்கள். பார்வையில் இப்பொழுது வித்தியாசம் தெரிகின்றது. மீண்டும் அந்த உருவம் தன் பாஷையில் நீட்டி முழக்கி ஒரு குட்டி சொற்பொழிவை நிகழ்த்துகின்றது. அடுத்த கணம் என்ன வியப்பு! சொல்லி வைத்தது போல் அனைவரும் நின்ற இடத்தில் இருந்து 2 கரங்களை வானோக்கி தூக்கி அப்படியே குனிந்து கைகளின் நடுவிரல்கள் கால் பெருவிரல்களை தொட வணங்குகின்றார்கள். அது அவர்களது வணக்க முறை போலும். என்ன ஏற்பட்டுவிட்டது? அடி காமாட்சி, நீ காஞ்சியில் இருந்து ஒரு கணத்தில் உன் கை உலகையே வலம் வருபவள். இங்கே வருவதற்கு ஒரு இலவம் அல்லது காட்டம் போருமே. அந்த நல்லவன் மகேந்திரவர்மன் அருகில் வருகின்றான். மகேந்திரவர்மனை அவன் கரம் கூப்பி ஒரு தேவதூதனை வணங்குவது போல் வணங்குகின்றான். ஐயா மகாராஜா, என்னை கும்பிடுவதா என்று கன்னடமும் பிராகிருதமும் கலந்த ஒருவித மிலேச்ச பாஷையில் கூறி கால்களில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தான். ஓ, இவன்தான் கூட்டத்தின் தலைவனோ என்று நினைக்கின்றார்கள். அஜந்தாவுக்கு நிம்மதியாக மூச்சு வருகிறது. ஏன், இதே நிலைதான் அனைவருக்கும். மகேந்திரவர்மன் குனிந்து அவனை பற்றி எழுப்புகின்றான். என்னை தெரியவில்லையா மகாராஜா? தெரியவில்லை என்பது போல் மகேந்திரவர்மன் தலையை அசைக்கின்றான். நீங்கள் காஞ்சி நகரத்து மகேந்திரவர்ம பல்லவராஜாதானே? ஆம், நான் இரட்சகன். எந்த இரட்சகன்? ஏதோ இரட்சகன். நம்மை இப்பொழுது ஆபத்திலிருந்து ரட்சித்த அநாத இரட்சகன் என்பது மட்டும் உண்மை. நினைவுக்கு வரவில்லையா மகாராஜா? ஒரு சமயம் நான் கிருஷ்ணா நதியில் தவறி விழுந்துவிட்ட பொழுது அரச புதல்வன் என்றும் பாராமல் நீரில் மூழ்கி என்னை காப்பாற்றியது நினைவுக்கு வருகிறதா என்று பாருங்கள். பளிச்சென்று அந்த பழைய நினைவு சிந்தனையில் படர்கிறது. சின்ன வயதில் நடந்த சம்பவம் அது. அந்த கருத்த வாலிபனா இவன்? இரட்சகன் பெயர் எவ்வாறு நினைவிருக்கும்? வரக்கூடாத இடத்துக்கு ஏன் வந்தீர்கள் மகாராஜா? விதி என்னை சாளுக்கிய புலிகேசி காஞ்சியிலிருந்து கடத்தி வந்து வாதாபி சிறையில் வைத்திருந்தான். அவனிடமிருந்து எனது வீரர்கள் மீட்டு வருகின்ற பொழுது சாளுக்கிய வீரர்கள் துரத்தி வந்தனர். வேறு வழியின்றி இந்த கணவாய்க்குள் நுழைய நேரிட்டு விட்டது. இந்த கணவாய் வழியாக வரக்கூடாது என்பது தெரியுமல்லவா? தெரியும். விதி விட்ட வழி என்று தான் வந்துவிட்டேன். இங்கே வந்தவர்களுக்கு விதி முடிந்து விட்டது என்று தான் அர்த்தம். என்ன சொல்லுகிறாய் இரட்சகா? இந்த கூட்டத்துக்கு நீதானே தலைவன்? இல்லை, எங்கள் தலைவன் விசித்திர சித்தன் ரொம்பவும் மோசமானவன். மீண்டும் பல நெஞ்சங்களில் பீதி பிராண்டத் தொடங்குகின்றது. எல்லோரும் உனக்கு கட்டுப்பட்டார்களே. நான் இவர்களிடமிருந்து இரட்சகனாக நடந்து வருவதுதான் காரணம். எங்கே உங்கள் தலைவன்? இன்று அமாவாசை. அமாவாசை பௌர்ணமியில் சுடுகாட்டுக்கு சென்று மந்திரங்களை ஜபித்து விடுவதற்குள் கோவிலுக்குள் சென்று வணங்கிவிட்டு திரும்பி விடுவான். நல்ல வேளையாக நீங்கள் வந்து இந்த நேரத்தில் சேர்ந்தீர்கள். இல்லை என்றால் என்னால் கூட உங்களிடம் பேசிக்கூட இருக்க முடியாது. இந்த நேரம் உங்கள் தலைகள் உருண்டு போயிருக்கும். நான் உங்களை சென்று விடுங்கள் என்று இப்போது கூட அனுப்ப முடியாது, காப்பாற்றவும் முடியாது.
தலைவன் வருகின்ற பொழுதே அவனுடன் பேய்கள் வரும், துஷ்ட தேவதைகள் வரும். அவனை வெல்ல யாராலும் முடியாது. எல்லா மந்திரங்களையும் கரைத்து குடித்த மாயாவி சித்த புருஷன் உங்களையும் ஒரே பார்வையில் மயக்கமுறச் செய்து விடுவான். நிம்மதியாக பெருமூச்சு விட்டவர்கள் இப்பொழுது அதை இழந்து நிலைகுலைந்து போயினர். கலாஞானத்து பிரகாச ஜீவியான அஜந்தாவை கவனிக்கின்றான். விசித்திரங்களுக்கெல்லாம் விசித்திரமான மகேந்திரவர்மன். அங்கே அதர்வ வேதம் அஸ்திவாரமிட்டு இருக்கிறது. அவனுக்கு அதனுடைய அர்த்தம் அதிகமாகவே தெரியும். ரட்சகா, எங்களை ரட்சிக்க வேறு மார்க்கமே இல்லையா? மலையனே மகேந்திரனின் குரல் தீனமாக ஒலிக்கின்றது. உங்களை போய்விடுமாறு சொல்ல அதிகாரம் இல்லாதவன். இங்குள்ளோர் அனைவருமே சொன்னால் கூட நீங்கள் வந்த வழியே தான் செல்ல வேண்டுமே ஒழிய முன்னே போக முடியாது. எங்கள் தலைவனுக்கு இந்நேரம் ஞான திருஷ்டியில் நீங்கள் வந்திருப்பது தெரிந்தாலும் தெரிந்திருக்கும். அதெல்லாம் தெரியாது. உங்கள் தலைவன் எதை படித்து இதனை செய்து வருகிறான் என்பது எனக்கு தெரியும். இந்த கணவாய்க்குள் ஒரு பழுத்த பிரம்ம ரிஷி இருந்திருக்க வேண்டும். அவரிடமிருந்துதான் உங்கள் தலைவன் இந்த வித்தைகளை ஆசித்து தவறாக பிரயோஜனப்படுத்தி வருகின்றான் என்பதுதான் என்னுடைய யூகம். உண்மை அதுதான் மகாராஜா. துஷ்பிரயோகிகளால் ஞான திருஷ்டியை பெற்றுவிட முடியாது. அது அதர்வம். அறியாமலேயே தன்னை அறிந்து கொண்ட ஜீவன் முக்தரால் மட்டுமே அறியக்கூடியது. அது மை போட்டு பார்ப்பார். அது பொய்யானது. கண்ணால் கண்ட உருவங்களை அல்லது உருவங்களை வரைந்த சித்திரங்களை எது வேண்டுமானாலும் செய்ய முடியும். இவர்கள் அங்கிரவர்கள். நீங்கள் செய்யவே 4ஆம் வேதத்தை உணர்ந்தவர்கள். அதர்வத்தின் கருப்பு நிற தெய்வங்களை வசியப்படுத்தி கொண்டு சித்து செய்பவர்கள். நம்மை தெய்வங்கள் வசியம் செய்தவர்கள்தான் அசல் சித்தர்கள். உங்கள் தலைவன் விசித்திர சித்தன்தானே. இவன் பௌஷ்காணி மந்திரத்துக்கு அப்பாற்பட்டவன். இவன் அபிசாரவாதி. ஒன்றுமே புரியாவிட்டாலும் அயர்ந்து போனான் ரட்சகன். அவன் அயர வேண்டும் என்பதற்காகத்தானே இத்தனை விளக்கங்கள். நாங்கள் எங்களை இழக்க வேண்டியதுதான் என்றால் நான் உங்கள் தலைவனை எப்படி சந்திக்க வேண்டுமோ அப்படி சந்திக்கின்றேன். கனவில் கூட முடியாது. உங்கள் ஒத்துழைப்பு இருந்தால் அது என்னால் முடியும். ஒரு கணம் யோசித்த ரட்சகன் நேரே தனது கூட்டத்துக்கிடையே சென்று எதையோ அவர்கள் பாஷையில் எடுத்துச் சொல்லுகின்றான். அடுத்து நடந்தது ஆச்சரியமாக இருந்தது. அனைத்து பெண்களும் ரட்சகன் காலை தொட்டு கும்பிட்டு ராம் என்கின்றார்கள். இவர்கள் தப்ப விட்டுவிட்டு எங்களை ஆபத்தில் மாட்டிவிட்டு விட வேண்டாம் என்கின்றார்களோ? ரட்சகன் எதிர்நோக்கி ஓடி வருகின்றான். ரட்சகா, ஏன் பெண்கள் உனது காலை தொட்டு கும்பிடுகிறார்கள்? இங்கே பல மர்மக்கதைகள் இருக்கின்றன மகாராஜா. எங்கள் தலைவன் எப்பொழுதுமே காமை வேட்கை கொள்ளுகின்றானோ அப்பள் அவன் பார்த்து ரசிக்கின்ற எங்கள் கூட்டத்து பெண்ணை நாங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். அவள் கன்னியானாலும் சரி, கணவனுடன் இருப்பவளானாலும் சரி, கொள்ளையடித்தாவது சில அழகிகளை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அவர்களில் பலர் அவனது பூஜைகளுக்கு உதவி செய்வதற்கென்றே சேமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவளிடம் எவளும் போக வேண்டும். ஆனால் அடுத்தவனிடம் ஒருத்தி போய்விட்டால் கூட சிரச்சேதம். இப்படி ஒரு சட்டம் இருக்கின்றது. கேட்கவே அசூசையாக இருந்தது. தலைமை பதவி நாகரிகர்களே துஷ்பிரயோகம் செய்யும் அபிசாரணி மந்திரங்களாக இருக்கின்ற பொழுது இவர்களிடையே அதைவிட கேவலமாக இருந்ததில் வியப்பில்லை என்று உணர்ந்து பரிதாபத்துக்குரிய அந்த பெண்களை நோக்குகின்றான் மகேந்திரவர்மன். அத்துடன் பரிதாபமாக நிற்கும் அஜந்தாவையும் கௌதமியும் நோக்குகின்றான். உங்களுக்கு இங்கே என்னதான் வேலை என்றான் மகேந்திரவர்மன். அஜந்தாவுக்கு எரிச்சலோ எரிச்சல். இடை புகுந்தாள். இப்பொழுது நமக்கு இதுவா வேலை? நமது வேலையே முதலில் கவனியுங்கள் பிரபோ. நாழிகை செல்கின்றது. மகேந்திர புன்னகையில் கடோபனிஷத் ஒலிக்கின்றது. யமனிடமிருந்து மீளும் மந்திரமான அது மகேந்திரனின் நெஞ்சில் ஜபித்து கொண்டிருக்கிறது. இருடிகள் சேர்த்திரு தலைவனாயிற்றே அவன். அஜந்தா, நீ தப்ப முடியாது. தந்திரத்துக்கு வழி தேடுகின்றேன். தமிழில் பேசியதால் அது ரட்சகனுக்கு புரியவில்லை. என்ன மகாராஜா? தப்பிக்கும் மார்க்கம் ஒன்று. தலையில் அடித்து கொள்கின்றாள். ஒரே மார்க்கம். நீங்கள் எங்கள் தலைவரை கொன்றுவிட வேண்டும். உங்கள் ராஜதந்திரத்தை எல்லோருமே எதிர்பார்க்கிறார்கள். இதை கூறியதும் பெண்கள் என் காலை தொட்டு கும்பிட்டதும் உங்களை நோக்கி ராம் என்கின்றனரே, கவனித்தீர்களா? இவர்களுக்கு ராமாயணம் தெரியாது. ராமனை மட்டும் தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.